மக்கள் இருக்கிறாங்க. முதலாவது வகை இருக்கிற வாழ்க்கை போதும் அப்படின்னு அவங்க வாழ்ற வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு அந்த வாழ்க்கையோடு பயணிக்கிற மக்கள். இவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, இவங்களை பத்தி நம்ம கண்டுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ரெண்டாவது கேட்டகரி, இவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், இவங்களுக்கு ஒரு கனவு வாழ்க்கை இருக்கும். ஆனா அந்த கனவை நிஜமாக்குறதுக்கான வேலைகளையும் செய்ய மாட்டாங்க. கிடைச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு முழுமையான ஒரு வாழ்க்கையும் நடத்த மாட்டாங்க. அந்த கனவு வாழ்க்கையை நிஜமாக்குறதுக்கான எந்த ரிஸ்கையும் எடுக்காம அட் த சேம் டைம் எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு, எனக்குன்னு ஒரு ட்ரீம் லைஃப் இருக்கு, அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஏதோ வாழ்க்கையை ஓட்டுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இல்ல பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாக்குற 99% மக்கள் இந்த கேட்டகரியை சார்ந்தவங்க தான். மூணாவதா ஒரு கேட்டகரி இருக்கு. தன்னுடைய ட்ரீம் லைஃபை பில்ட் பண்றதுக்காக என்ன ரிஸ்க் எடுக்கணுமோ, என்ன செயல் செய்யணுமோ, எவ்வளவு வருஷங்கள் காத்திருக்கணுமோ, இந்த அத்தனையும் கொடுத்து அவங்களுடைய கனவு வாழ்க்கையை கட்டி எழுப்புவாங்க. இவங்க வெறும் ஜஸ்ட் 1% தான். இந்த 99% இருக்கக்கூடிய மக்கள் அந்த 1% பீப்புளா மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோ மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். 5 steps to get ahead of most of the people. இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆவரேஜா இருக்கிற 99% மக்களை விட நீங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அது என்னென்ன இப்ப பார்க்கலாம். நம்பர் 1, பி காம்படிட்டிவ். நீங்க ஒரு துறையில என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அதுல நீங்க கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, அதுல நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பங்கெடுத்துக்கோங்க. இதத்தான் திருவள்ளுவர் தோன்றும் போதே புகழோடு தோன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதாவது நீங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள, ஒரு ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அதுல மத்தவங்க பார்த்து உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்க திறமை படைத்தவங்களாக உங்களை உருமாத்தினதுக்கு அப்புறம் ஒரு ஃபீல்டுக்குள்ள நீங்க என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கும் போது நிறைய பேருக்கு இம்பாசிபிளா தோணும், பட் இட்ஸ் பாசிபிள். ஏன்னா ஒரு ஜாப்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க லேர்ன் பண்றதுக்கான நிறைய டைம் இருக்கு. ஸ்கூல்ல, காலேஜ்ல கோர்ஸ் அப்படிங்கிற பேர்ல நீங்க அதைத்தானே பண்றீங்க. நீங்க பண்ற அந்த விஷயத்த நீங்க சரியாகவும் மத்தவங்களை விட அதிகமாகவும் நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா தோன்றும் போதே புகழோடு தோன்ற முடியும். ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மையை உங்களுக்குள்ளேயே நீங்க வளர்த்துக்கோங்க. இந்த இடத்துல போட்டி அப்படின்னா மத்தவங்களை நாம பின்னுக்கு தள்ளுவது அல்ல, மத்தவங்களை விட நீங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னும், மத்தவங்களை விட நீங்க முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது அதுல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் திறன், ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கொடுக்கறீங்க, உருவாக்குறீங்க. இந்த ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மத்தவங்களை விட பெட்டரான ஒரு நிலைக்கு உங்களால கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா நிச்சயமா நீங்க மத்தவங்களை விட பெட்டரா இருப்பீங்க. சோ உங்களுடைய திறன்களையும் திறமைகளையும் அதிக அளவு பயிற்சிக்கு உள்ளாக்குங்க. நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, நமக்கு ஒரு பிசினஸ் அமைஞ்சிருச்சு, இதை வச்சு இப்படியே நம்ம காலத்தை ஓட்டிடலாம், இதுல இருந்து நமக்கு கொஞ்சம் பணம் வருது அப்படின்னு செட்டில் ஆகிற அந்த மைண்ட் செட்டை கலட்டி தூக்கி வச்சுட்டு இந்த வருஷம் நான் இப்படி இருக்கேன், அடுத்த வருஷம் இப்ப இருக்கிறத விட 2 மடங்கு அதிக ப்ரொடக்டிவிட்டியை உருவாக்கக்கூடிய திறன்களையும் திறமைகளையும் நான் வளர்க்க போறேன், அடுத்த 5 வருஷத்துல எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கை அடையறதுக்கு தேவையான திறன்களை நான் உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை மனசுல வச்சும் நிகழ்காலத்துல உங்களுக்கு இருக்கிற திறன்களையும் திறமைகளையும் வளர்க்க ஆரம்பிங்க. உங்களை சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா அந்த 99% மக்கள், அவங்க இதை ஒருபோதும் செய்யவே மாட்டாங்க. நம்பர் 2, பி a கிரியேட்டர். நம்ம எல்லாருக்குமே 2 பக்கங்கள் இருக்கு. ஒன்னு வந்து கன்சியூமர் அப்படிங்கிற சைடு, இன்னொன்னு வந்து கிரியேட்டர் அப்படிங்கிற சைட். எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த படத்தை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க. அந்த கூட்டத்துல வெறும் 10 பேர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த 10 பேர் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து யூடியூப்ல அந்த படம் ரிலேட்டடா ரிவ்யூஸ் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த படத்தை மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்த அந்த லட்சக்கணக்கான மக்கள் எல்லாருமே வெறும் கன்சியூமர் மட்டும்தான். ஆனா ஒரு ரிவ்யூவை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக படம் பார்த்தாங்க பாத்தீங்களா அந்த 10 பேர், அவங்க எல்லாருமே கிரியேட்டர்ஸ். இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை கன்சியூம் பண்ணனாலும் அதை எதுக்காக பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்டுக்கோங்க. நான் டைம் பாஸ்க்காக பண்றேன், போர் அடிக்குது அதுக்காக நான் பண்றேன், இதுல எந்த நோக்கமுமே இல்ல சும்மா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வெறும் கன்சியூமரா மட்டுமே இருந்தீங்க அப்படின்னா அந்த 99% ஆஃப் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த கூட்டத்துல நீங்களும் ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம். ஆனா இதையெல்லாம் நீங்க எதற்காக பண்றீங்க? இந்த கன்சப்ஷன் அப்படிங்கிறது வெறுமனே கன்சியூம்
கன்சியூம் பண்றதுக்காக மட்டுமேவா இல்ல நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கா? இந்த ஸ்கேலை கவனிங்க. இந்த ஸ்கேலுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. ஒன்னு கன்சப்ஷன் அப்படிங்கிற ஒரு சைடு, இன்னொன்னு கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு சைடு. இந்த ஸ்கேல்ல இருந்து நீங்க ஒருவேளை ஒரு கன்சியூமரா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுடைய லெவலை ஜஸ்ட் அந்த கன்சப்ஷன் அப்படிங்கிற சைட்ல இருந்து கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு சைடுக்கு லைட்டா நீங்க மூவ் பண்ணா மட்டும் போதும். அதாவது நீங்க கொஞ்சம் கிரியேட் பண்ணா மட்டும் போதும். அந்த 99% மக்கள்ல இருந்து நீங்க ரொம்பவுமே வித்தியாசமான வேறுபட்ட மனிதராக மாறிவிடுவீங்க. கிரியேஷன் அப்படிங்கிறது நீங்க எல்லாரும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடுங்கன்னு நான் சொல்ல வரல. கிரியேஷன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குறது. உங்களுடைய ஜாப்ல ஒரு பெட்டரான எஃபிஷியன்டான ஒர்க்கை கொடுக்கறதா இருக்கலாம், ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு தொழிலை ரன் பண்றதா இருக்கலாம், உங்களுடைய துறையில நீங்க இதுவரைக்கும் என்ன கொடுத்துட்டு இருந்தீங்களோ அதை விட அதிகமான விஷயங்களை, அதிகமான வேல்யூஸை கிரியேட் பண்றதா இருக்கலாம். சோ கிரியேஷன் அப்படிங்கிறது அதுதான். நீங்க இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு பெட்டரான கிரியேட்டரா மாறுவது எப்படி அப்படிங்கிற வகையில யோசிங்க. அந்த விதத்துல உங்களுக்கு எதுல பேஷன் இருக்கோ, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நீங்க நிறைய கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா கான்டென்ட்டையும் நீங்க கிரியேட் பண்ணலாம். எப்படியோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். நீங்க உருவாக்குற விஷயத்தை மற்றவங்க கன்சியூம் பண்ற மாதிரியான எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு சர்வீஸையும் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க கிரியேட்டர் தான். சோ கிரியேட் பண்ணுங்க, மற்றவங்கள இருந்து நீங்க வித்தியாசமாகலாம். நம்பர் 3, ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இன்னைக்கு எல்லாருமே இன்டர்நெட் அப்படிங்கறத பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்டர்நெட் அப்படின்னு சொன்னாவே கூகுள் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். கூகுள் ஒரு சர்ச் இன்ஜின். அதுல நீங்க என்ன கேள்விகள் கேட்டாலும் அதற்கான பதில அது கொடுக்க போகுது. போதா குறைக்கு இப்ப சாட் ஜிபிடி, பாட் ஏஐ எல்லாம் வந்துருச்சு. சோ இதெல்லாம் வந்து கேள்விகள் கேட்டா நிறைய பதில்களை அது நமக்கு கொடுக்குது. நிறைய பேர் கேள்விகளை கேட்கவும் செய்யறாங்க. ஆனா இங்க ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருமே பெட்டரான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களா அப்படின்னா இல்ல. நீங்க என்னைக்கு பெட்டரான கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த கேள்விகள் உங்க வாழ்க்கையை மாத்த ஆரம்பிக்கும். கேள்விகள் கேட்க எல்லாருக்குமே தெரியும். இதை யாருக்கும் சொல்லி தரணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஆனா நாம கேட்கிற கேள்வியவே பெட்டரா கேட்கறது எப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. அதை நீங்க வளர்த்துக்கணும். ஒரு கேள்வியை எப்படி நீங்க பெட்டரா கேட்கறீங்க, அந்த கேள்வியை எப்படி நீங்க பெட்டரா புரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கான பதிலை எப்படி எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படிங்கறதுல உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் அடங்கி இருக்கு. இது கூகுள் கிட்ட மட்டும் இல்ல. நீங்க சந்திக்கிற, நீங்க பழகிற ஒவ்வொரு மனிதர்களிடத்திலேயும் நீங்க கேட்கிற கேள்விகள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. உங்க எதிர்காலத்தை எழுத போற பேனா அப்படின்னு கூட இந்த கேள்விகளை வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேள்விகளை பெட்டரான ஒரு கேள்விகளை மாத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நமக்கு பொதுவான அறிவை நாம திரட்டிக்கிறது ரொம்பவும் அவசியம். இந்த பேசிக் நாலேஜை நீங்க எங்க இருந்து எடுக்கிறீங்க, எந்த சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறீங்க, யார்கிட்ட இருந்து கத்துக்கிறீங்க, அதை எந்த அளவுக்கு கத்துக்கிறீங்க, எந்த அளவுக்கு அதை உள்வாங்குறீங்க அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ பெட்டரான கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய நாலேஜை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறது ரொம்பவுமே முக்கியம். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே பெட்டரான கேள்விகளை கேட்கறது எப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நம்பர் 4, பி அப்சசிவ். அப்சஷன் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நமக்குள்ள ஏற்படுற ஒரு வெறித்தனமான ஆசை. அதை அடையலனா நமக்கு தூக்கம் வராது. அதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கும். அதை அடையறதுக்கான வழிகளை நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்பவுமே அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். உங்க வாழ்க்கையில நீங்க சில எக்ஸ்பெக்டேஷனை வச்சிருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகளை நீங்க அடையணும், அந்த நிலைக்கு நீங்க போகணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுவீங்க. அந்த விருப்பத்தை மாத்திக்கோங்க. அதுக்கு பதிலா அப்சஷன் அப்படின்னு சொல்லப்படுற பெரு விருப்பத்தை உள்ளுக்குள்ள ஏற்படுத்திக்கோங்க. உங்களுடைய கனவு வெறும் கனவாவே இருந்துச்சு அப்படின்னா அது தூங்கும் போது மட்டும்தான் வரும். அதுவே ஒரு அப்சஷனா இருந்துச்சு அப்படின்னா அது உங்களை தூங்க விடாம அந்த கனவை நிஜமாக்குறதுக்கான வேலையை செய்ய வைக்கும். இதைத்தான் அப்துல் கலாம் ஐயா, நீ தூங்கும் போது வர்றது கனவு இல்ல, உன்னை தூங்க விடாம செய்யறது தான் கனவுன்னு சொல்லி இருக்காரு. அந்த மாதிரியான அப்சஷனை நீங்க உருவாக்கணும். நம்பர் 5, பி கம்ஃபர்டபிள் வித் மணி. நவேல் ரவிகாந்தோட ட்வீட் ஸ்டாம்ல ஒரு விஷயத்தை சொல்லி இருப்பாரு. இத நாம ஏற்கனவே அல்மனாக் ஆஃப் நவேல் ரவிகாந்த் வீடியோ சீரீஸ்ல நாம பார்த்திருக்கோம். நீங்க மறைமுகமா செல்வத்தையோ பணத்தையோ வெறுக்கிறீங்க அப்படின்னா அது உங்ககிட்ட வர்றதை தவிர்த்துக்கும். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பணம்ங்கிறது மோசமான விஷயம், கெட்ட விஷயம், பணம் வச்சிருக்கிறவங்க கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிற எண்ணத்தை முதல்ல மாத்துங்க. பணம் வச்சிருக்கிறவங்க கெட்டவங்க இல்ல. கெட்டவங்க கிட்ட வேணா பணம் இருக்கலாம். யார்கிட்ட அதிகப்படியான பணமும் செல்வமும் இருக்கோ அது அவங்க யாரா இருக்கிறாங்களோ அவங்கள அது அதிகப்படுத்தும். ஒரு நல்லவங்க கிட்ட பணம் போகுது, செல்வம் போகுது அப்படின்னா அதிகப்படியான நல்லது செய்யறதுக்காக அதை அவங்க பயன்படுத்த போறாங்க. ஒரு கெட்டவங்க கிட்ட பணம் போகுது அப்படின்னா அதை அவங்க கெட்டது செய்யறதுக்காக தான் பயன்படுத்த போறாங்க.
போறாங்க. பணம்ங்கிறது ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம். ஆனா இந்த பணத்தையும் செல்வத்தையும் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் மோசமானவங்க அப்படிங்கிற தவறான கண்ணோட்டத்தை முதல்ல மாத்துங்க. இரண்டாவது, இப்போ உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சிக்கிட்டு இருக்கோ அந்த பணத்துக்கு ஏத்த செலவுகள் சரியா இருக்கும். உங்களுடைய வருமானம் அதிகமாக அதிகமாக உங்களுடைய செலவுகளும் அதிகமாகிட்டே போகும். உங்களுடைய வருமானம் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு அதற்கான செலவுகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் மர்ஃபீஸ் லா. பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டூல், உங்க லைஃபை மாத்தக்கூடிய ஒரு டூல். அதிகமான பணத்தை நீங்க உருவாக்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. அதிகமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதிக அளவு மதிப்புகளை, வேல்யூஸை நீங்க கிரியேட் பண்ணணும். நான் ஒரு கோர்ஸை படிச்சு முடிச்சிட்டேன், இந்த கோர்ஸை படிச்சவங்களுக்கு இவ்வளவுதான் சம்பளம், அல்லது இந்த நிலையில பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வளவுதான் வருமானம் அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியான பணத்தை உருவாக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறத நீங்க வளர்க்காம உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறன்களை மட்டுமே வச்சு அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை மட்டுமே வச்சு நீங்க வாழ்க்கையை ஓட்டுறது அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்க்கையை நீங்க மாத்திக்கோங்க. உங்ககிட்ட அதிக அளவு பணம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க பெட்டரான ஒரு முறையில நீங்க பயன்படுத்துவீங்க இல்லையா? அதனால அதிகப்படியான பணத்தை சம்பாதிப்பதற்கான வழிகளை நீங்க உருவாக்கிக்கோங்க. அதற்கு தேவைப்படுற திறன்களை படிப்படியா வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கிடைச்சதை வச்சு சம்பாதிக்காம சம்பாதிக்கிறத வச்சு மேலும் மேலும் சம்பாதிப்பதற்கான வழிகளை உருவாக்குங்க. அந்த 99% மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எது கிடைச்சிருக்கோ அதுல திருப்தி அடையவும் மாட்டாங்க. அதிகமா வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா அதற்கான எந்த ஒரு வேலையும் அவங்க செய்ய மாட்டாங்க. அதனாலதான் அந்த பெருங்கூட்டம் அப்படியே இருக்கு. ஆனா நீங்க அப்படி இல்ல. இப்ப பார்த்த இந்த 5 கருத்துக்கள்ல ஏதோ ஒரு பாயிண்ட் மட்டும் உங்க மனசை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் இது நமக்கு தேவை அப்படின்னு உங்க மனசு சொல்லி இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்துக்கோங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு தேவை. அதை பத்தி மேலும் நிறைய ஸ்டடி பண்ணுங்க, ரீசர்ச் பண்ணுங்க, அதை பத்தின நிறைய ஐடியாஸை கலெக்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு அதை பத்தி எந்த அளவுக்கு தெரியுமோ அதை விட அதிக அளவு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான முதல் படியை நீங்க எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம்.